இன்னைக்கு சேலஞ்சோட 37வது நாள். கோதுமை கிட்ட இருந்து ஒரு சின்ன விஷயம் எனக்கு கத்துக்கலாம். ஒரு நாட்டுல ஒரு சிறந்த கோதுமை உற்பத்தி பண்ற ஒரு விவசாயி இருக்காரு. அவரை பேட்டி எடுக்க ஒருத்தர் போயிருக்காரு. உங்களால மட்டும் எப்படி சிறந்த கோதுமைகளை உற்பத்தி பண்ண முடியுது அப்படின்ட்டு கேக்குறாரு அவரு. அதுக்கு அந்த விவசாயி, என்னோட பக்கத்து நிலத்துக்காருக்கும் என்னோட தரமான கோதுமை விதைகளை கொடுத்து நான் பயிரிட சொல்லுவேன், அதுதான் என்னோட வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்க பக்கத்து நிலத்துக்காரரும் உங்களுக்கு போட்டியா வந்துருவாங்களே அப்படின்ட்டு அந்த பேட்டியாளர் கேக்குறாரு. காத்தடிக்கும் போது ஒரு செடியிலிருந்து மகரந்தம் ஒரு காட்டுல இருந்து மத்த காடுங்களுக்கு ரொம்ப ஈஸியா பரவும். என்னோட பக்கத்து நிலத்துக்காரரு தரமற்ற கோதுமைகளை பயிரிடும் போது மகரந்த சேர்க்கை மூலியமா என்னோட கோதுமைகளும் அது தரமற்ற கோதுமையா மாத்திரும். அதனாலதான் நான் தரமான கோதுமைகளை விளைவிக்கணும்னா என்னோட பக்கத்து நிலத்துக்காரரும் தரமான கோதுமைகளை பயிரிடணும் அப்படின்னு சொல்றாரு. இது நம்மளோட வாழ்க்கைக்கும் பொருந்தும். நாம நல்லா இருக்கணும்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருந்தா மட்டும்தான் நாமளும் நல்லா இருக்க முடியும். ஓகே, இன்னைக்கு 37வது நாள் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். எத்தனை புஷ்அப்ஸ் கவுண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், சேலஞ்சோட 37வது நாள்ல மொத்தம் 73 புஷ்அப்ஸ் கவுண்ட் ஆயிருக்கு. ஓகே கைஸ், கோதுமை இருந்து நம்ம ஒரு நல்ல பாடம் கற்றுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். அதனால நாம் ஃபஸ்ட்டு நல்லதை விதைப்போம், அப்போ தான் நம்மளுக்கு நல்லது கிடைக்கும். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.